தமிழ் வழி கல்வியை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துவக்க பள்ளி ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், மாணவர்கள் வருகை பதிவை காட்டி அரசு பள்ளிகளை மூடக்கூடாது, அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியை தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. தமிழ் வழி கல்வியைத்தான் தொடர வேண்டுமே தவிர ஆங்கில வழி கல்வியை இங்கே புகுத்தி மாணவருடைய சிந்தனை ஆற்றலையும் படைப்பாற்றலையும் கெடுக்கக்கூடாது. தொகுப்பூதியத்தை ஒழித்தாக வேண்டும். காலமுறை ஊதியத்தில் தான் நீங்கள் நியமிக்க வேண்டுமே தவிர தொகுப்பூதிய ஊதியத்தில் நான் 1,00,000 பேரை நியமித்தேன் என்று சொல்வதிலே அர்த்தமில்லை. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர்.